போய் நான் சொல்றேன்னு பாத்தீங்க, நீங்க உணர்ந்தீங்க வேணாம். அந்த வார்த்தை வந்து அவர் மேலையும் எங்க அகாடமி மேலேயும் ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்துச்சு. அப்புறம் பாப்பா அவங்க தேவையான அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் உண்மையாவே அவளுக்கு பாம்பு படிக்கிறத விட லிசனிங் ஸ்கில்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ அதை வந்து நீங்க அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, சொல்றது நமக்கு கேட்கவே இல்லைன்னாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஸ்பீச்சுக்கு ரெடி பண்றதுக்கு அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காங்க. நான் ஸ்டேஜ்ல அவர் பேசணும்னா நான் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணி கொடுப்பேன். அவர் ரீட் பண்ணி அவரே அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. 2 times கேட்பா, 3rd time அப்படியே பேசிடுவான். பாட்டு படிச்சுட்டு அவன் பண்ணவே இல்லைங்க. தமிழ் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்த காலத்துல எப்படி இருந்துச்சு, இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல அப்படின்னு அம்மா சொல்றப்ப நான் நினைச்சேன், நமக்கு நல்ல ஆசிரியர்கள் இருந்தாங்க, எது நல்லதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ சுத்தி நிறைய தகவல் கிடைக்குது. என்ன விட ஜெமினி நல்லா ஆன்சர் பண்ணுதுன்னு என் பொண்ணு சொல்லுவாங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் ஏறி கிட்ட கேட்கிறேமா, எல்லாமே சொல்லி கொடுக்குது. ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிக்கிறது அவங்களுக்கு தெரியல. அந்த ஒரு இதை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் எங்ககிட்ட வேண்டுகோளை வச்சுங்க. சார் என் பொண்ணு கண்ணு மூடிட்டு பண்ண அப்படின்னு சொன்னா எனக்கு பண்றது பெருசு இல்லை. அவர்கிட்ட நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், வாழ்க்கையில எது முக்கியம், எது நல்லது எது கெட்டது இதை பிரிச்சு அறிஞ்சு சுத்தி இருக்கிற இந்த சொசைட்டில சர்வை பண்ண தெரிஞ்சா போதும். எனக்கு அவன் நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேடமும் சாரும் இங்க வந்திருக்கீங்கல்ல, இந்த கிளாஸ் முடிகிறப்போ நீங்க கண்டிப்பா வந்து இத இது பண்ணிட்டீங்க, உணர்வீங்க. அதுக்கு நாங்க பொறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பாங்க 5 கிளாஸ் தான் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. பெரியவர்கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். சின்னவ மட்டும் கொஞ்சம் குறுக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பா, அவளையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ செலவு பண்ணினாங்க. உங்களுக்கு எத்தனையோ கிளாஸ் இருக்கு, அவங்களே கேட்டா தெரியுது. இது வந்து ஒரு செலவா நினைக்கவே இல்லை. நான் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். என் குழந்தைங்களுக்காக நான் பண்ணுறது ஃபியூச்சர்ல ஒரு நல்ல இதா இருக்கும். நான் கண்டிப்பா இந்த 1ஆம் ஆண்டு ஒரு சிறிய அடி எடுத்து வச்சிருக்காங்க. அதுலயே இத்தனை குழந்தைகள் இவ்வளவு நல்லா பண்றாங்க. இதுவே நம்ம தொடர்ந்து செய்யணும். இன்றைய சமுதாயம் நாளைய நம்ம நாட்டினோட வருங்காலம் இந்த குழந்தைகள் கையில தான் எல்லாமே இருக்கு. இந்த குழந்தைகளை நல்ல விதமா வளர்க்கறதுல எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க மேலும் மேலும் வளர்ந்து நல்ல ஒரு மைண்ட் கலர் வந்து தொடரும். வாழ்க வளர்ந்த வாழ்க வளர்ந்து.